கார்த்திக், ம் விருந்தினர் பக்கத்துல இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். பல திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து வரும் குணச்சித்திர நடிகர் திரு சைக்கிள் மணி அவர்களே இன்றைய நமது விருந்தினர். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பர்ண்ணே. ஆனா இப்ப எல்லாருக்குமே நடிகர்களுக்கு குறிப்பா வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த ஒரு அடைமொழி இருக்கும். ஆமா. அதுவே வந்து ஒரு மாதிரி கேட்சிங்கா இருக்கும், ரசிகர்கள் மனசுல வந்து பதிஞ்சிரும். இந்த ஆமா. சைக்கிள் மணின்ற நேம் எப்படிண்ணே வந்துச்சு உங்களுக்கு? சைக்கிள் மணின்றதுன்னா சைக்கிளில் ஓட்டிங்கன்னா ஒரு 64 விதமான விளையாட்டு செய்வோம். ஸ்டெடி பேலன்ஸு, வெயிட் பேலன்ஸு, ரன்னிங் விளையாட்டுன்னு. இதில் அப்படியே இருக்கும்போது காலங்கள் போயிருக்கும்போது அது வந்து நாடகம் நடிப்பு நடிச்சு சினிமாவில் நான் நடிக்கும்போது மழைத்துளி இந்த படத்தில் குரு சங்கர்ன்றவர் எனக்கு அந்த பேர் சூட்டினார். அண்ட் உங்களோட முதல் படம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவன் கட்டளை. ஆமாம். அந்த வாய்ப்பு எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சது? அது வந்து நம்ம பசுபதின்ற ஒருத்தர் ராஷ்டிரம் படத்தில் ஆக்ட் பண்ணுவார் பசுபதினு. அவர் மூலிமா அவர் சொல்லி எனக்கு வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் போனேன். எனக்கு வந்து சினிமாவில் ஏமாந்து அடப்போவா நீ போய் நடிச்சிட்டு வா, நீ நடிச்சுட்டு இப்போ பேரான பிறகு எனக்கு வாய்ப்பு கொடு பசுபதி, எனக்கு வேணாம் நான் சொன்னாக்கன்னு எனக்கு தொல்லை பண்ணி தள்ளினார். அதுக்கப்புறம் போனால் அங்கே 15 பேர் செலெக்ஷன் பண்ணிடுறாங்க ஆண்டவன் கட்டில். அந்த ஹவுஸ் ஓனர், அதாவது மனைவிக்கு பயப்படுற மாதிரி எனக்கு செட் ஆகி போச்சுன்னு உடனே வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான சீனு. ஆமாம். அப்போ வந்து நீங்க வீடை காலி பண்ண சொல்லி ஒரு சண்டை நடக்கும் உங்களுக்கும் அவருக்கும். ஸோ ஆமாம். அந்த சீன் வந்து நீங்க ஏதோ செல்ஃபா இம்ப்ரோவைஸ் பண்ணி ஒரு டயலாக் சொன்னதா கேள்விப்பட்டோம். ஆமாம். ஸோ டைரக்டர் கூட பாராட்டினாரு அப்படின்னு. ஆமாம். அது எந்த டயலாக்? இந்த கையில் அட்வான்ஸு, இந்த கையில் அக்ரிமெண்ட்டு அப்படின்ற ஒரு டைலாக் சொன்னார். இது யார் சொன்னது? மணிகண்டன் சார் கேட்டார். அவர் விஜய் சேதுபதி ஐயா நான் தான் சார் சொன்னேன். பரவாயில்ல அப்படின்னு. அதே போல் அந்த ஆண்டவன் கட்டின படம் சினிமா என்ன தாய் வயிற்றில் பிறந்த படம். அது முதல் படம், எனக்கு மறக்க முடியாத படம் அது. ஓகேண்ணே. ஏன்னா ஒரு 25 வருஷமாக போட்டாங்களை கொடுத்து சினிமா கம்பெனி ஏமாதால அது எனக்கு கிடச்சிது. அப்போ கூட அந்த படம் வேண்டாம் வேறு தான் பண்ணேன். இது சினிமாவா இல்லை டிவி சீரியலாக ஒன்றுமே தெரியல, மென்டல் மாதிரி பண்ணேன். ஆனால் அது கட்சியில் ஒரு டீ பார்ட்டியை கூப்பிட்றதுக்கு அதாக்கி அந்த படம். ஓகேண்ணே. பட் ஆனால் விஜய் சேதுபதி அவர்களை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கல்ல அவர் படம். கேட்டாரு. அப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? ஆமாம், சந்தோஷமா. ஆனால் சிங்கம்புலி அவர் சொன்னார் என்னை பற்றி, இவருக்கு வந்து சிலம்பு கலை சைக்கிளுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லு. அவர் என்ன பண்ண, விஜய் சேதுபதி எனக்கு கற்றுக் கொடுண்ணே அப்படின்னாரு. கண்டிப்பாக கற்றுக் கொடுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு 2-3 ஆஃபீஸுக்கு போனால் அவர் சூழ்நிலை என்னவோ தெரில, கற்றுக் கொடுங்க போய். பட் ஃபியூச்சரில் அவர் கற்றுக் கொடுக்குற வாய்ப்பெல்லாம் இருக்கு. இருக்கு. ஒரு நாள் அவரே கேட்டாரா சிலம்பம் கற்றுக் கொடுங்க சொன்னார். ஓகே. ஏன்னா சிங்கம்புலி சொல்லி தான் அவர் கேட்டார் என்ன. அண்ட் சார், இங்க தமிழ்ல எல்லாம் வந்துட்டு நிறைய இந்த சைக்கிள் ஸ்டண்ட் நடிச்சிட்டு இருக்கீங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு கான்டாக்ட் வந்தது? அது வந்து ஸ்டென்டி இருந்தோங்க. நம்ம ஃபைட் மாஸ்டர் பம்பிள் ரவி, கண்ணன் சார், ராம் நம்சம்னு இவங்க 3 பேரும் வந்து ஹைதராபாத் போயிருந்தேன். படம் வந்து அல்லரி சேஷ போலீஸ், போஸ்ட்மேன், மோகன் பாபு சார் 2 படம் டூப்பு, ரவி தேஜா ஒரு படம். 3 ஃபைட்டுங்க. ராம் நம்சம், பம்பிள் ரவி, கண்ணன் அவங்க தான் கூடுவோம். ரவி தேஜா அவர்கள் என்கிட்ட பேசும்போது, சார் நாங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது இந்த சைக்கிள் ஆண்பாரெலாம் செய்வோம், இவ்வளோ ஹார்ட் ஒர்க்லாம் செய்ய மாட்டோம் சார்னு. அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் செய்ய எங்களுக்கு வாய்ப்பு இல்லையா சார் அப்படின்னு சிரிச்சார். டெய்லி சாயந்தரமான ஈவினிங்கில் 100 ரூபா அனுப்பிச்சு கொடுத்து அனுப்புவோம் எங்களுக்குலாம் செலவு. நீங்கள் சொன்னீங்களே நிறையா வந்து நடிக்கிறதுக்காக வந்து நிறைய கம்பெனி ஏறி இருக்கேன், நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. பட் அந்த டயத்தில் வந்து இந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் நீங்கள் இந்த சைக்கிளில் ஒன்று பண்ணுறீங்கல்ல, அது உங்களுக்கு ஹெல்ப் ஆகி படங்கள் கிடைச்சது வந்து எவ்வளோ ஹாப்பின்னு உங்களுக்கு? அதாவது அந்த மாதிரி சைக்கிள் வேட்லாம் செய்யலை. நம்ம சாலை கிராமத்தில் சரி இங்கே நம்ம சைக்கிள் வேட் செஞ்சால் நமக்கு ஏதாவது நிறைய பேர் டைரக்ட் பார்ப்பாங்க, வாய்ப்பு கிடையாது. அப்படி செய்யும்போது சுப்புராஜின்ற ஒரு சினிமா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அவர் செடின்ற குரூப் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த செடின்ற படத்துக்கு வந்து சரியான கேட் ஓணுமான்ட்டு இந்த விளையாட்டை பார்த்து எனக்கு கூப்பிட்டார். அதான் அந்த சின்ன பொண்ணை வச்சு அந்த பொண்ணுக்கு படிப்புலாம் அனுப்புறதில்ல. அவங்க அப்பா வந்து சைக்கிள் காலை செய்யும்போது பொண்ணை கூடவே வச்சுன்னு இருக்கிற மாதிரி, பொண்ணையும் படிக்க கெடுக்கிறான்ற ஒரு சப்ஜெக்ட் அவர் வச்சுக்கிறாரு. அதுக்கு எந்த ஆளுன்னு தேடிங்கிறாரு. அந்த நேரம் பார்த்து நான் செய்யும்போது எனக்கு கிடச்சிது செடின்ற குரூப் படம். சைக்கிள் பார்த்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சாது. அதே மாதிரி நீங்க பண்ண ஒரு ஷார்ட் பிலிம் வந்து ஒரு விருதுலாம் வாங்கினுச்சுன்னு கேள்விப்பட்டோம். அது என்னன்னு? நீல் என்று வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஃபாதர் ஆக்ட் பண்ணேன். அப்போது எனக்கு பாராட்டு பற்றி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் வந்து நிறைய திரைப்படம், அதாவது நான் வந்து ஆக்ஷன் ஆகி கீழே விழும்போது, நேச்சுரலாக விழும்போது அந்த இடத்துல இரவில் இந்த பூச்சிங்க, விஷ பூச்சிங்க வந்து கடிக்குது, என்ன ரியலாக கடிக்குது. அதை பொறுத்துக்குன்னு
நான் நடிச்சதுனால தான் எனக்கு அவார்டு கிடைச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. நான் அங்கேயே சொன்னேன், நான் வண்டுக்கு அடிப்பட்டதால எனக்கு அவார்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. ரியலாவே அங்க அந்த மாதிரி அனுபவிச்சீங்களா? நிறைய கிடைக்குது. ஓகே. நான் ஏன் அசைக்கூடாது உடம்பு, ஏன்னா நான் அடிபட்டு செத்துட்டா மாதிரி. அப்போ கேமரா கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, அப்படியே பொறுத்துன்னுக்குறேன். அப்புறம் அங்கே சொல்லும் போது நான் அந்த மாதிரி மேட்டர் சொன்னேன், அந்த மைக்கில் அலோஸ் பண்ணேன். என் வண்டு கடி தாங்கிறதுனால ஹீரோயினுக்கு என்ன ஃபாதராக கேரி பண்ணுறதுக்கு அவார்டு கிடைக்குது நில் அப்படி. ஓகேண்ணே. அது தொடர்ந்து உங்களுக்கு நிறைய ஷார்ட் ஃபிலிம் வாய்ப்புகள் அந்த படங்கள் எதுவும் வந்துச்சா? ஷார்ட் ஃபிலிம் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அந்த படம் தான் எனக்கு வாய்ப்பு. 2015 ஆண்டவன் கட்டளை, காளி, 20,000 கண்கள், கே நம்பர் 13, சூரரை போற்று, கோடியில் ஒருவன், பப்பு, நெஞ்சுக்கு நீதி. அண்ட் சார் ஷூட்டிங் அப்ப வந்து விஜய் ஆண்டனி சார் உங்க ஆக்டிங்க பார்த்து பாராட்டினாரு ஆமா. அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது எப்படி சார் சொல்லுங்க? காளி படத்தில் டாக்டர் ஷார்ட்டா ஏன்னே தெரில டாக்டர் கேமரா நிறுத்திட்டாரு. நாங்கள் நீங்கள் நிஜமாக குடிச்சிட்டு நிஜ வாழ்க்கையில் குடிப்பீங்களா? இல்லை சார், யாருன்னா ரோட்டில் குடிச்சிட்டு பேசுவாங்க, ஒரு மென்டல் ஆக்டிங் எப்படி பண்ணுறது, குடிச்சிட்டு எப்படி பேசுவாங்கன்னு நல்லதை எடுத்து கெட்ட விடும் சார். அப்புறம் பேசணும் டைலாக். ஆக்சுவலா பயப்பட வச்சிருக்கீங்க. பயந்துட்டாரு கண்டிப்பாக, கேமரா நிறுத்திட்டு போயிடும். அப்புறம் தான் ஷார்ட் பண்ணணும். நீங்க கத்து வச்சுக்கிட்ட ஏதாவது ஒரு சீன் வந்து நடிச்சு காமிக்க முடியுமா? வந்தவர்களை வாழ வைப்பதில் மிக சிறந்த நாடு சென்னை மாநிலம் என்பார்கள். இங்கே வயசு உடம்பு ஓடா போச்சு, இறைவனை வேண்டி வேண்டி மண்டை காஞ்சி போச்சு. உண்ண உணவில்லை, உடுக்க உடையில்லை, படுக்க பாயில, பக்கத்தில் பேச ஒரு பொம்பல் இல்லை, பறத வைக்கிறேன். ஆண்டவா உன்னை நான் நோண்டவா இல்லை படுக போட்டு தாண்டவா, கண்டா கடம்பா இது என்ன உடம்பா, முண்டகடி மாறியாத்தா, என் கதையை கொஞ்சம் கேளாத்தா, எல்லாம் நாசமாக போகணும், நான் மட்டும் நல்லா கண்டாவா, சித்ரா புத்ரா என் தலையத்தை மாற்றி குத்துறா, யார தலையத்தை மாற்றி குது, என் தலையத்தை மாற்றி குது, உன்னை பாட்டால அப்படி செய்கிறேன். சாராயம் வேணுமா, கலக்கல் வேணுமா, ஜிஞ்சர் வேணுமா, பிராந்தி வேணுமா, ஜின்னு வேணுமா, மண்ணு வேணுமா, சொல்லு, என் தலையத்தை மாத்திர அதுதரா உதரா. மன்னவனானாலும் மாடோட்டு சின்னவனானாலும் மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதானே. இந்த புத்தியா பிறந்திருக்கணும். சார் இந்த மாதிரி நாடகங்கள் அந்த மாதிரிலாம் நடிப்பீங்க? அமர்ராஜ்ன்ற மூலியமா நாடகம் ஒரு 10 நாள் நடிச்சேன். முதல்ல நான் கேமராமேன் நடிச்சது சுந்தர கே விஜய் தான் டைரக்டர். அவர் தான் முதல் ஒரு டீக்கல்ல பேசணும். அப்போ தான் பேச யாரை கொலை பண்ணுற விவசாயில அதை போச்சுன்னு பேப்பர் பார்க்குற மாதிரி. அதான் ஃபர்ஸ்ட்டு நான் பேசுனது. அது பேசுறதுக்கு சுந்தர கே விஜய் சார். நல்ல கலைஞரா இருக்கீங்க, சைக்கிள்ல நிறைய ஸ்டண்ட்ஸ் பண்றீங்க, படங்கள் நடிக்கிறீங்க, நாடகங்கள் பத்தி தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு சினிமால எந்த மாதிரியான கேரக்டர்ல நடிக்கணும்? ஒரு காமெடி பண்ற கேரக்டர்ல நடிக்கணுமா, இல்ல எந்த மாதிரியான கேரக்டர்ல நடிக்கணும்? ரொம்ப பேர் கேட்க மாட்டாங்க. என்ன ஜேபி சந்திரபாபு, அவரால் தான் நான் வந்து டான்ஸ் பேர் எடுத்தேன். அதுக்கப்புறம் கமல், அஜித், விஜய் இப்படிலாம் காலத்துக்கு இருந்தாங்க. முதல் அவர் மேலே தான் ஆசை, அவர் போல நடிக்கணும் வரணும்னு ஆசைப்பட்டேன். காலங்கள் கை கொடுக்கல. அதை வந்து காலி படத்தில் கொஞ்சம் தீர்த்துக்கினேன். சார் உங்களுக்கு புள்ள இந்த பக்கம் ஊசி போட்டால் வலிக்கு இந்த பக்கம் போடுன்னு ஒரு டைலாக் இல்லை, அந்த மாதிரி கேமரா கொண்டு முன்ன வச்சாங்க. அந்த சந்திரபாபு மேலே காமெடி. சந்திரபாபு சார் மாதிரி கொஞ்சம் பண்ணி காமிச்சிங்கன்னா சந்திரபாபுனா ஒரு பாட்டு கூட பாடலாம். பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்க சீலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்க சீலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே, கட்டான முத்தழகி காணாத கட்டழகி, தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி, தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி, கட்டுப்படியாகலே காதல் தரும் வேதனை, கட்டுப்படியாகலே காதல் தரும் வேதனை, தங்க சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்க சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே. கண்டவுடன் காதலை கொண்டாலின் மீதில்லே, பொண்டாட்டி ஆகிடும் நாள் எப்போது, என் பொண்டாட்டி ஆகிடும் நாள் எப்போது, கண்டவுடன் காதலே கொண்டாலின் மீதில்லே, பொண்டாட்டி ஆகிடும் நாள் எப்போது, என் பொண்டாட்டி ஆகிடும் நாள் எப்போது, திண்டாடி தவிக்கிறேன் தினமும் துடிக்கிறேன், திண்டாடி தவிக்கிறேன் தினமும் துடிக்கிறேன், தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்க சீலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே. சார் இந்த 25 வருஷம் வந்துட்டு நிறைய கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. கஷ்டமா கொஞ்சமா கஷ்டமா போட்டு இந்த சைக்கிள் பையன் போட்டு ரொம்ப சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவோம்.
இல்ல சார், அண்ட் உங்களுக்கான திறமையும் பார்க்கும்போது நாங்க கேட்ட உடனே ஸ்பான்டேனியஸா எல்லாத்தையும் அப்படியே டப் டப்னு பண்றீங்க. 5 நிமிஷம் டயலாக் வந்துட்டு அவ்வளோ இதுவா வந்துட்டு பண்றீங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த திரைத்துறையில நீங்க ஆசைப்பட்ட துறையில வந்துட்டு நமக்கான வெற்றி, நமக்கான அந்த சக்சஸ் வந்து கரெக்டா கிடைக்கல அப்படின்னுட்டு இருக்குல்ல சார், இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நம்ம 15 படம் பண்ணாலும் ஒரு அஜித், விஜய் சாரு, சூர்யா சாரு, இப்படி பெரிய பெரிய பாப்புலர் ஆர்டிஸ்ட் பண்ணாதான் வாழ்க்கை. நான் மட்டும் இல்லை, எப்பேற்பட்ட திறமைசாலி சார் தனிப்பட்ட முறையில் புதுமுகலாம் ஆக்ட் பண்ணால் நான் நடிச்சுன்னு காட்டிக்கலாம் தவிர ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு சூர்யா கூட பண்ணால் ஒரு பாப்புலர், ஏன்னா அவங்க ரசிக்கிறாங்க. ஒரு அஜித்துக்கு ஒரு விஜய்க்கு ரசிகர் செய்யும்போது நமக்கு பாப்புலர் ஆகிடுவோம். அப்போ அந்த ஒரு கதாபாத்திரங்க அமையணும். இப்போ நீங்கள் பாராட்டுறீங்களே நீங்கள் எல்லாமே அந்த மாதிரி எனக்கு அங்கே அமையணும். இன்னைக்கும் நீங்கள் விடாமல் திரும்ப ஆடிஷன் போயிட்டே இருக்கீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, வெறுத்திருக்கீங்க, சினிமாவே வேணாம் முடிவு பண்ணிருக்கீங்க, இப்பவும் விடாம போறீங்களே, அந்த விடாமுயற்சிக்கு என்னென்ன காரணம்? ஆண்டவன் நமக்கு இவ்வளவு கால கொடுத்தோம், ஏன் இந்த மாதிரி வச்சுக்கிறாருன்னு அது ஒரு பக்கம். எனக்கு ஆண்டவனுக்கு ஒரு பிரச்சனை, அது வேற. அது வேற. நமக்கு ஏன் இவ்வளவு கலகமா நம்ம ஏன் வரக்கூடாது? சக்தி இருக்குது, எதிர்கூடிய ஆட்டம். இன்னைக்கு கொம்பெடுத்து தான் விளையாடுவேன். சைக்கிள் எடுத்து ஒரு ஆள் முக்கியமான வேலை செய்ய மாட்டேன், அது ப்ராக்டிஸ் பண்ணணும் தனியாக. சைக்கிளும் செய்வேன். எல்லாமே சொந்தமாக செய்யும்போது நம்ம ஏன் வரக்கூடாதுன்ற வெறியில் கிடைக்கும். எப்படியா நம்ம மாட்டோம். பின்னால் நடப்பது முன்னால் தெரிஞ்சு போட்டா உலகத்தில் யாருமே கடவுளே கூட மாட்டாங்க, ஆணும் பெண்ணும். இது என்னுடைய சொந்த என்னுடைய சுய புத்தி சொல்கிறேன். இதை பின்னால் நடப்பது முன்னால் தெரிஞ்சிச்சுன்னா அதனால் நமக்கு ஜெயிப்போமா. ஏன்னா எனக்கு கிடைக்காது கிடைச்சிடுது. எவ்வளோ மன்னாதி மண்ணெலாம் வரோம் ஆடிஷன் நான் பார்க்குறேன். ஆயிரக்கணக்கான ஜென்ஸு லேடிஸ்லாம் வராங்க. இந்த தடவை ஒரு 15 படம் பண்ணிட்டேனே. இது சூரிய போட்டு படம் பண்ணும்போது சூர்யா சார் வந்து அண்ணே கொஞ்சம் அந்த கல்லுகா பேசுங்க டைலாக் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு நமக்கு பகவான் வாய்ப்பு கொடுத்து, அதனால நம்ம ஏன் வேணும் பார்ப்போம். உயிர் இருக்கிற ட்ரை பண்ணலாம். சார், நீங்க சைக்கிள் ஸ்டண்ட் எல்லாம் பண்றீங்க, ஏன் நீங்க சினிமால வந்து ஒரு ஸ்டண்ட் மேனா ட்ரை பண்ணக்கூடாது? ஸ்டண்ட் மேனா கேட்டு பார்த்தேன், யாரும் மெம்பர் ஆகலை. ஏன்னா அவங்கவுங்க தம்பிங்க, அவங்கவுங்க ரிலேஷன் இப்படியே எல்லாமே எப்படி கவர்மெண்ட் வேலை அப்பம் புள்ள அப்படி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி சினிமா அப்படி தாங்குது. அப்படி உடனே வந்து எங்களை திறமை சொல்ல பெரிய பெரிய ஸ்டார் ஆகிட்டுருக்கலாம், சூப்பர் ஸ்டார் ஆகிக்கலாமே. எங்ககிட்ட திறமைங்க எவ்வளோ போகிறாங்களே, முடியல. அதுக்கு ஆண்டம் போட்ட பிச்சை தான், லக்கு தான். ஓகே. ஆனால் நான் முயற்சி எடுத்துங்கிறேன் இன்னும். ஆனால் இடையில பேசுகிறப்ப சொன்னீங்க, சூரிய ரிப்போர்ட்டரில் வந்து சூர்யா சார் வந்து ஒரு டைலாக் இப்படி பேசுங்கன்னு சொன்னாருன்னு சொல்லி, அது என்ன சீன்னு? அந்த சீன் வந்து நீங்கள் நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்களேன். அந்த சீனில் தான் அவர் அந்த டீ கடை வாங்கி 8 ரூபா காசு கொடுக்காம கதை பேசுங்கன்னு. அப்படி சூர்யா அப்படி சொன்னால் பார்த்தோன்னா போல்டாக பேச. இப்போ சொன்னீங்கல்ல போல், அந்த மாதிரி எனக்கு டீ காசு வாங்கி 8 ரூபா பணம் கொடுக்காம கதை பேசுங்க. யோ அவனுக்கு பணம் பையன் கூட காசு கொண்டு போயானாரு அவர் கருணாஸ் சார். அது ஒரு அப்படி மெசேஜ் பார்த்து சந்தோஷப்பட்டேன் நான். ஓகே. அந்த படத்துக்கு ஆக்சுவலி நீங்களும் டப்பிங் பண்ணிருக்கிறதா? டப்பிங் பண்ணோம். அது ஒரு அந்த டைரக்டர் சுதா மேடம் தான் நன்றி சொன்னோம். ஆனால் அவங்களே பாராட்டினாங்க டப்பிங் பேசும்போது. அதில் ஏதோ ஒரு 2 சீனு கட் ஆகிப்போச்சு, ஒரு சீன் தான். ஓகே. என்னென்ன அது கொஞ்சம் மனசு கஷ்டம் தான் எனக்கு. சரி கூட நம்ம 5 படம் பண்ணிட்டோம் போல அப்படின்னு போயிடுச்சு. அப்படின்னு அதே 10 படம் போது ரொம்ப கவலைப்பட்டு பண்ணாங்க. ஆனால் இப்போ நிறைய நம்ம ரசிச்ச நிறைய லெஜெண்டரி சினிமா டைலாக்லாம் வந்து பேசுறீங்க. நீங்க ஏதாவது சொந்தமா ஒரு வசனம்லாம் எழுதிருக்கீங்களா? நீங்க பேசுவீங்களா? நான் முனிமா உன்னை முதல்ல பார்த்த போது என் தோகை என்னை விட்டு போயிடுச்சு, எங்கள் ஊருக்கா போயிடுச்சு, இரவில் கண்ணை மூட முடியல, பட் பேஜாராக இருக்குது. ஏன் கண்ணு வலியா? எனக்கு தலைவலி. அழகெல்லாம் வயசு எடுத்த ஓவியமே, ஐயோ யாருக்கும் கிடைக்காத வாடா மலரை கீஞ்சிது கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரத்து கட்டழகே கற்பனை கேட்டாத கண்டம் கத்திரிக்காயே, உன்மேல் வந்தது எனக்கு மயக்கம், சோடா குடிக்க வேண்டியதானே காஞ்சி போன கருவாடு, ஐயோ தீஞ்சு போன மசவாடும், என் மனசை ஓட்ட போட்ட கருவாடு கசமானா ட்ரில்லிங் மிஷினா ஓட்ட போகிறதுக்கு, இரவிலே கனவிலே வந்து கொஞ்சம் விளையாட ஓனாயே நீ இல்லாமல் நான் தெருநாயே ஆனேன். சரி நான் குரங்கிட்ட வந்து மாட்டின அவசரம் அப்படி சொல்லப்படாது. அப்படி சொல்லப்படாதுங்கிற மனசை மாற்றிக்கோ, இந்த ஐயாவை ஏற்றுக்கோ. என் மனசு இருப்பதெல்லாம் இந்த வெள்ளை பேப்பரில் அங்கங்கே சொல்லி கேட்டு எழுதிக்கிறேன். இதை பார்த்து படிச்சுட்டு உன் காதலை என் மேலே துப்புச்சு தப்பு. ஐயோ காதல் கை கூடி வரத்த வார்த்தை வர மாட்டேங்குது, என்ன சொல்லலாம் ஏது சொல்லலாம். காதல் மனக்கதவை திறந்துடு ஏ கைதை கஷ்டமான மூஞ்சில என் பீசாங்க வைக்கும். நான் மனசை பூட்டியா வச்சுக்கிறேன் தற்போதுக்கு. ஆமாம் நான் தேர்தலமாக கேட்குறேன், இந்த மாதிரி லவ் லெட்டர் கொடுக்கணும், எங்காவது கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டேன், வேலையை கிடைக்கல, முதல்ல காதலுக்கு அப்ளிகேஷன், அப்புறம் தான் கம்பெனிக்கு அப்ளிகேஷன். அங்கே ஒரு பாட்டு, அங்க ஒரு சாங் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அந்த சாங் முதற்கொண்டு வச்சுட்டீங்க.
நைட் சும்மா 12-1 மணி உட்காந்து ஏறி கிடப்பேன். அதனால ஏறி கிடப்பேன். வருது ஆண்டவர் கொடுக்குறாரு நம்ம எதுக்கும் பாட்டுக்கும் சம்மந்தம் வசனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா இதெல்லாம் யாராவது டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? நிறைய பேசி இந்த டைலாக்லாம் சொல்லியிருக்கீங்களா? யார்கிட்ட யாராவது ஒரு டேரக்டர்கிட்ட சொல்லுங்க. டேரக்ட் பேர்ல தெரியுது. ஆடிஷன் போகும்போது ஆடிஷன் வைப்பேன். அங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவீங்க. அங்க நானும் சொந்தமா பேச பாட்டும் பாடி காமிச்சிக்கிறேன். என்னைக்காவது நீங்க இப்படி பேசுனது ஏதாவது படத்துல சீனா வந்திருக்கா? அதெல்லாம் வரும். ஆடிஷன் போயிட்டு இது நான் அவர்கிட்ட சொன்ன டைலாக் ஆச்சு படத்துல இல்ல. ஆனா புதியவானும் என் பொண்டாட்டிக்கான ஒரு ராஜான்ற ஒருத்தர் சொன்னா அது எங்க டைலாக் தான். அது எப்படி லிங்க் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. யாரோ கவனிச்சு போய் சொல்லியிருக்காங்க. நீங்க அங்கங்க இந்த மாதிரி சொல்லிடுவீங்க சார். புதியவானும் என் பொண்டாட்டிய காணும் என் கூட நினைச்சோம். அவன் பையனா நினைச்சான் பப்புன் படத்துல கவுன்சிலரு, எனக்கு பையன் நினைச்சான் ராஜான்ற. ஆனா இப்ப நீங்க வந்து தொடர்ந்து நிறைய வாய்ப்பு தேடினீங்க. பட் இப்ப கிடைக்குது. நீங்களே சொன்னீங்க 2014 அப்புறமா என் லைஃப் நல்லா இருக்கு, சினிமாவில் வந்து ஆக்சுவலாக என்ன கூப்பிடுறாங்க, நான் நல்லா நடிச்சுட்டு வரேன், சந்தோஷமா இருக்கேன்னு. பட் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும், நிறைய டேரக்டர் தெரிஞ்சிருப்பாங்க. நீங்கள் அடுத்தடுத்து எந்தெந்த இயக்குனர் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு, இந்த மாதிரி ரோல்லாம் நான் பண்ணால் ஓகே நல்லா பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல? இருக்குது. இது பார்த்தா மேடம் கேட்டாங்கல்ல என்னென்ன சந்தர்ப்பம் மாதிரி வரணும் ஆசை, அந்த மாதிரி கொடுக்கணுமே எனக்கு. அவங்க கதையில் வந்து அது மாதிரி அமைஞ்சா தானே. இப்போது புள்ள இந்த பக்கம் போட்டால் ஊசி போட்டால் வலிக்கு சொன்னல, அது அந்த கதைக்கு அந்த காமெடி கரெக்டாக இருந்தது. அந்த மாதிரி வந்து தான் செய்ய முடியும். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, உதாரணத்துக்கு வந்து நான் வந்து மணிரத்னம் சார் படத்தில் நடிக்கணும், இல்லை மிஸ்கின் சார் படத்தில் நடிக்கணும்னு விருப்பப்படுறேன். அந்த மாதிரி எந்த இயக்குனருடைய ஒரு இயக்கத்தில் நீங்கள் நடிக்கணும்னு விருப்பப்படுறீங்க? அப்படி பாலா படத்தில் வந்து தார தப்பட்ட படத்து வாய்ப்பு கிடச்சிது. அப்போது ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு இந்த வாட்ஸ்அப்லாம் எனக்கு தெரியாது. ஹலோ நீங்கள் உடனே ஃபோட்டோ அனுப்புங்க சார். நான் சார் ஃபோட்டோ எடுத்து, ஆமாம் நீ ஃபோட்டோ எடுத்து காயை போட்டு 3 நாள் பத்துட்டு வரியா, அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்றாங்க அசிஸ்டன்ட். அது நான் வாட்ஸ்அப்பில் போய் கேட்டேன் உடனே சொன்னேன். அப்போ எடுத்து அப்போ அனுப்பிச்சு போனேன். போன பிறகு 1500 கையில் வாங்கின்னு என் சீனே வரல, சும்மா திரும்பி வந்துட்டேன். நீங்கள் நடித்த சீனே வரல? சீனை எடுக்கல, எனக்கு ஷூட் எடுக்கல, அவங்க சாங் எடுத்துக்கிறாங்க. எனக்கு 1500 மிச்சம் அவங்க கொடுத்தது. அதோட போய் வண்டி வந்துட்டேன். ஆனா நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்க விருப்பப்பட்ட மாதிரியே தமிழ் சினிமாவில் உங்களுக்கான இடத்த வந்து நோக்கி நீங்க பயணிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க நடிக்கிற எல்லா படமும் வெற்றி அடையணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும். நன்றி, வணக்கம்.